ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு கருட பஞ்சமி வராகி அம்மன் வழிபாடு. பஞ்சமி அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வர்றது வராகி அம்மன் வழிபாடு தான். அதுவும் இப்போ ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் பஞ்சமி திதி வருது. அதுவும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமியை தான் நம்ம கருட பஞ்சமி அப்படின்னு சொல்லுவோம். அன்றைய தினத்தில் வராகி அம்மனை எந்த முறையிலெல்லாம் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளும் தீருங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கருட பஞ்சமி அன்னைக்கு நம்ம வீட்டில் வராகி அம்மனை வழிபடுறதுக்குரிய நேரத்தை முதல்ல நம்ம பார்த்துடலாம். 9/8/2024 ஆடி மாதம் ஆடி 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று பஞ்சமி தேதி வருது. காலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே நம்ம வராகி அம்மனை வணங்கலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் வணங்கலாம். அப்படி பிரம்ம முகூர்த்தம் தவறிடுச்சு அப்படின்னா காலை 6லேருந்து 7 மணிக்குள்ளே, அப்படி இல்லைனாக்கா 10:30லேருந்து 12 மணிக்குள்ளே காலை. மாலை நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா 4:45லேருந்து 5:45க்குள்ளே. அதுவும் தவற விட்டுட்டோம் அப்படின்னா 6:30 மணிலேருந்து 7:30க்குள்ளே. இல்லை அப்படின்னாக்கா இரவு 8லேருந்து 9 மணிக்குள்ளே. இந்த நேரங்களில் எந்த நேரம் உங்களுக்கு ஏற்ற நேரமோ அந்த நேரத்தில் நீங்கள் வராகி அம்மாவை வழிபாடு செய்யலாம். வராகி அம்மனோட படத்தையோ அல்லது விக்கிரகத்தையோ சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் வைத்து அவங்களுக்கு வாசனை மிகுந்த பல வகையான பூக்களை சூட்டி வராகி அம்மனுக்கு அலங்காரம் செய்யலாம். தாமரை பூ கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக வராகி அம்மனுக்கு பாதத்தில் வைங்க. அடுத்து விரலி மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, அதை அரைச்சி நீங்கள் பிள்ளையார் பிடிச்சு வச்சு அருகம்புல் வைங்க. அதை பிள்ளையாரை வராகி அம்மன் பாதத்தில் வச்சுடுங்க. அடுத்தது வராகி அம்மனுக்கு முன்னாடி ஒரு தட்டில் பசும்பாலை ஊற்றி அதில் கொஞ்சம் கல்கண்டு போட்டு நீங்கள் வைக்கணும். தட்டில் தாங்க வைக்கணும், கிண்ணத்துலேயோ கிளாஸ்லேயோ வைக்கக்கூடாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தட்டில் பசும்பாலை ஊற்றி கல்கண்டை போட்டு அம்மா முன்னாடி வச்சுடுங்க. அடுத்ததாக வராகி அம்மனுக்கு பழங்களையும் பானகம், பனங்கருப்பட்டி, சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாமே நம்ம நைவேத்தியம் வைக்கலாம். மாதுளை முத்துக்கள், தோலோட கருப்பு உளுந்து வடை இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம எது நமக்கு முடியுதோ அதை நம்ம வைக்கலாம். அதோடு சேர்த்து மறக்காமல் அவல் வெல்லம் ரெண்டையும் சேர்த்து பிணைந்து வராகி அம்மனுக்கு நைவேத்தியம் வைங்க. வெள்ளிக்கிழமை நிச்சயமாக இந்த ஒரு நைவேத்தியம் அம்மாவுக்கு வைங்க. வராகி அம்மனுக்கு முன்னாடி ஒரு தட்டை வச்சு அதில் கொஞ்சம் அச்சதையை பரப்பி அதற்கு மேலே 5 அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. அச்சதை ரெடி பண்ணுறது அனைவருக்குமே தெரியும். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். கொஞ்சம் பச்சரிசி எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் மஞ்சள் போட்டு கொஞ்சம் நெய் விட்டு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதுதான் அச்சதை. அதை போட்டு அதற்கு மேலே அகல் வைத்து நீங்கள் தீபம் ஏற்றுங்க. தேங்காய் தீபம் ஏற்றும் வழக்கம் இருந்ததுன்னா தேங்காயை சரிசமமாக உடைச்சி கண் இருக்கும் பகுதியில் 3 திரிகளையும், கண் இல்லாத மற்றொரு பகுதியில் 2 திரிகளையும் போட்டு 5 தீபங்களாக நீங்கள் தீபம் ஏற்றுங்க. எதிரிகளால் தான் பிரச்சனை, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அன்றைய தினம் வெள்ளை பூசணிக்காய் கிடச்சதுன்னா அதில் எலுப்பெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைக்கலாம். இந்த தீபம் ஏற்றி முடித்ததுக்கப்புறம் வராகி அம்மனோட மூல மந்திரத்தை மனசார 108 முறை உச்சரிங்க. ஓம் சியாமலாயை வித்மகி சூலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரசோதயா. ஓம் ஷியாமலாயை வித்மகி சூலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரசோதயா. இந்த வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் தட்டில் வச்சுருக்கோம் இல்லையா பால், அதை எடுத்து உங்கள் பக்கத்தில் ஏதாவது புற்று இருந்ததுன்னா புற்றில் ஊற்றலாம். அப்படி இல்லைனாக்கா புற்று இல்லைன்னு நினைக்கிறவங்க வேப்ப மரம், ஆலமரம், அரச மரம் இது போன்று பால் வரும் மரங்கள் அடியில் இந்த பாலை ஊற்றலாம். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா மஞ்சள், அதை மறுநாள்லேருந்து அதில் கொஞ்சோண்டு பன்னீர் கலந்து டெய்லியுமே நெற்றியில் வச்சுக்கிட்டு வரலாம். இது போல் வைக்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அகலும், பண வரவு அதிகரிக்கும். எப்பொழுதும் நெற்றியில் வைக்கும் பொழுது பணம் வரவு அதிகரிக்கணும் அப்படிங்கிற வார்த்தை, பணம் என்னை தேடி வரணும், இந்த மாதிரி நல்ல நல்ல வார்த்தைகள், பணத்தை ஈர்க்கிற வார்த்தைகளை சொல்லுங்கள். டெய்லியுமே நீங்கள் வச்சுக்கிட்டு வரலாம். பெண்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்களோட திருமாங்கல்யத்தில் இதை ரெகுலராக நீங்கள் இந்த மஞ்சளை வச்சுக்கிட்டு வாங்க. தீர்க்க சுமங்கலி பாக்கியம் உங்களுக்கு நிச்சயமாக வராகி அம்மனின் அருளால் உங்களுக்கு கிடைக்கும். இதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.
கண்டிப்பாக உங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையுமே அம்மன் தீர்த்து வைப்பாங்க. கருட பஞ்சமி அன்னைக்கு வராகி அம்மனை நம்ம இது போல் வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய திருமண தடையாகட்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்காம தள்ளி போயிட்டே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயமாகட்டும், இல்லது கிரக தோஷங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாகட்டும், எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனையாகட்டும், தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த ஒரு பிரச்சனையாகட்டும், இல்லை வேலை கிடைக்கலன்னு கஷ்டப்படுறீங்களா, இந்த மாதிரி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக அதற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். ஆடி மாதங்கிறது அம்மனுடைய மாதம். ஆடி மாதத்தில் மற்ற மாதங்களில் நம்ம வணங்குறதை விட ஆடி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு அதீத பலன் இருக்குது. அது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அதுவும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த கருட பஞ்சமி இந்த நாளில், அதுவும் வராகி அம்மனை நம்ம வழிபடும் பொழுது நிச்சயமாக நம் வாழ்க்கையில் நம்ம மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்திலையும் சரி, பொருளாக எல்லா விஷயத்திலையும் நமக்கு நன்மைகள் ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த மாதிரி அனைத்துமே நல்லதே நடக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு ஆரோக்கியம் பலம் பெறும். அவங்களுக்கும் இந்த மஞ்சளை நீங்கள் ரெகுலராக வைங்க, ஆரோக்கியம் அதிகரிக்கும். வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு ரெகுலராக இதை வச்சு விடுங்க, புத்தி கூர்மை அதிகரிக்கும், நல்லா படிப்பாங்க, ஒழுக்கத்தில் சிறந்து விளங்குவாங்க. இது போல் நல்ல நல்ல முன்னேற்றங்கள், நல்ல ஒரு தீர்வு, நமக்கு எல்லாத்துலேயும் நல்ல தீர்வு கிடைக்கும். அதனால் மறக்காமல் கருட பஞ்சமி அன்று வராகி அம்மனை இது போல் நீங்கள் வணங்கி வாருங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அம்மா ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அம்மா மீது முழு நம்பிக்கை வைத்து இந்த வழிபாடை செய்யுங்க. நன்றி.